ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கர டென்ஷன்லையும் ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்காங்க ராதிகாவுடைய அம்மா. ராதிகா கிட்ட இங்கே பாரு ராதிகா, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாதுமா, நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. மையோ, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உன்னுடைய படிப்பில் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணாத. ஏன்னா உன்னுடைய அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்கு நான் இப்பன்னு கிடையாது, எப்பவுமே தோண போக மாட்டேன் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மயு மம்மி, நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்க்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா செல்லன்னு சொல்லிட்டு மயுவை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. பாக்கிய செல்வி கிட்டையும் அதே மாதிரி எழில் கிட்டையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், அவர் ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தால நீ உன்னுடைய பட வாய்ப்பை நீ வேண்டாம் நல்லா சொல்லாத. என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. நான் உனக்கு இப்பன்னு இல்லை, எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு. ஃபர்ஸ்ட் அளவுக்கு அந்த விசில் அடிச்சு நான் படத்தை என்ஜாய் பண்ணுவேன் நல்லா சொல்றாங்க. இதை கேட்டு அம்மா, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமாண்டா, நான் பாத்துக்கிறேன், இதை நினைச்சல நீ வரி பண்ணாத, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதும் சரிமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்மளுடைய எழில். இன்னொரு பக்கம் செலியன் போயிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம், பாக்கியா நான் புரிஞ்சுக்கிறேம்மா, அதுக்காக அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை நீ கொடுத்துருக்கணுமா, நீ கொடுக்க கூடாது, தயவு செஞ்சு நீ அவனை மட்டும் வெளியே எடுத்துடுன்றாங்க. என்ன நடந்தாலும் சரியாத்த, நான் மட்டும் அவரை வெளியே எடுக்க மாட்டேன். அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை இது, அவரை நான் வெளியே எடுக்க மாட்டேன், கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷனா, எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பண்ணட்டும்ன்றாங்க. இனியா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எல்லாரும் மாறி மாறி இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் கோச்சிட்டு பாக்கி மேல அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.